வணக்கம் மக்களே, நான் உங்கள் டீம் 7 பில்டர்ஸ்லேருந்து உதயசங்கர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிண்டல் பீம். இந்த லிண்டல் பீம் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் கன்ஸ்ட்ரக்ஷனில், அது யூஸ் பண்ணுறதுனால வர அட்வான்டேஜஸ் என்ன, ஒருவேளை நம்ம அதை யூஸ் பண்ணல அப்படின்னா அதனால் வர டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக லிண்டல் பீமை நம்ம ஃபினிஷ் பண்ண ஃப்ளோர் லெவல்லேருந்து 7 அடி ஹைட்டில் போடுவோம். திக்னஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 6 இன்ச், அதாவது 150 mm தான் நம்ம ரெசிடென்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுறோம். லிண்டல் பீமோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, விண்டோஸ் மேலேயும் டோர்ஸ் மேலேயும் வர்ற லோடை சைட் வாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இதோட முக்கியமான வேலையே. இப்படி லிண்டல் பீம் போடுறதுனால டோர் மேலேயும் விண்டோ மேலேயும் லோடு இருக்காது. ஸோ அதனால் கிராக்ஸும் டேமேஜும் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இல்லை எப்படி போடணும்னு சொல்கிறேன். முதல்ல லிண்டல் லெவல் வரைக்கும் பிரிக் ஒர்க் பண்ணி முடிச்சிடணும். அதாவது 7 அடிக்கு பிரிக் ஒர்க் போட்டு முடிச்சிடணும். வால் நல்லா செட் ஆனதுக்கு அப்புறம் வாலோட 2 பக்கமும் ஷட்டரிங் பலகையை ஃபிக்ஸ் பண்ணணும். ஷட்டரிங் ஒர்க் முடிஞ்ச அப்புறம் ஸ்டீலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். பொதுவாக எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேயும் டாப்பில் 2 பாட்டமில் 2 ஸ்டீல் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டீலோட திக்னஸ் எவ்வளோனா 8லேருந்து 10 mm திக்னஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டீலோட சைஸ் வந்து லோடு ஏரை டிபெண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். இது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியும் மாறும். இந்த லிண்டல் பீமோட ரிங்கு மேக்ஸிமம் 6 இன்ச்சு சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங்கில் ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் இந்த லிண்டலை மேஜராக 3 டைப்பில் போடலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்னென்னா, இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி த்ரூ அவுட்டாக ஷட்டரிங் அடித்து லிண்டல் போடலாம். அப்படி இல்லைன்னா காலம் டு காலம் 2லேருந்து 3 இன்ச்சு காலமை ட்ரில் பண்ணிட்டு லிண்டல் போடலாம். அப்படி இல்லைன்னா கட் லிண்டல் போடலாம். இந்த கட் லிண்டல் நாங்கள் எங்களோட ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் யூஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு இந்த கட் லிண்டல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் கட் லிண்டல் மென்ஷன் பண்ணுங்கள். இதை பற்றி நாங்கள் உங்களுக்கு தனி வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். ஷட்டரிங் அண்ட் ஸ்டீல் ஒர்க் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் லிண்டல் பீமோட பாட்டம் அப்புறம் சைடில் கவர் பிளாக் வைக்கணும். கவர் பிளாக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5லேருந்து 2 அடிக்கு வைக்கலாம். இப்படி கவர் பிளாக் வைக்கிறதுனால கான்க்ரீட் போட்டதுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ண ராடு டேரெக்டாக வாலில் டச் ஆகாமல் இருக்க அவாய்ட் பண்ண முடியும். கவர் திக்னஸ் இல்லாமல் லிண்டல் போட்டால் லிண்டல் பீமோட ஸ்ட்ரென்த்தும் குறையும். இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு M20 கிரேட் கான்க்ரீட்டை இந்த லிண்டருக்கு நம்ம போடுறோம். இந்த கான்க்ரீட் போட்டு முடிச்ச அப்புறம் வைப்ரேட்டர் அப்படி இல்லைனா ஒரு ராட் எடுத்து ப்ராப்பராக டேம்பிங் பண்ணணும். இதனால் கான்க்ரீட் ப்ராப்பராக காம்பேக்ஷன் ஆகும். இந்த வீடியோவில் நாங்கள் சொன்ன மாதிரி லிண்டல் பீமை கரெக்டாக பண்ணால் விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் மேலே லோட்னால் ஏற்படுற கிராக்கை ஈஸியாக அவாய்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எர்த்குவேக் வந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரக்சராகவும் ஆக்ட் ஆகும். இது மாதிரி நல்ல கண்டென்ட் கொடுக்குற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கனவு வீடு ஒரு நல்ல குவாலிட்டி மெயின்டெனன்ஸோடு கட்டித்தர ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.